வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு குழம்பு. வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? சென்னையில் இருக்கோம். அதுவும் பர்டிகுலர் மாங்காடு. எதுக்காக வந்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான மருந்து குழம்பு எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். மருந்து குழம்புனா என்ன? மருந்து குழம்பு பெரும்பாலும் புள்ள பெத்தாள் குழம்புன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம டேஸ்ட்டாக எப்படி சமைக்கிறது அப்படி சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி டேஸ்ட்டும் பார்க்க போகிறோம். அதே டைமில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தை பிறந்து 40 நாளைக்கு இந்த குழம்பு தான். அதில் வந்து நிறைய விஷயங்கள் சேர்க்க மாட்டாங்க. இல்லை வெங்காயம், பூண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. எவ்வளோ வேணால் போடலாம். பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், இது ரொம்ப நல்லது. புள்ள பெத்தாள் குழம்புல தக்காளி போடுறது கிடையாது. காரணம், தக்காளி, கத்திரிக்காய்லாம் வந்து ரணத்துக்கு குணப்படுத்தாது. மஞ்சள் வந்து அந்த ரணத்துக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணு அதுக்கெல்லாம். இந்த மருந்து குழம்பு ஜென்ரலாகவே எல்லாருமே சாப்பிடலாம். அதாவது நல்ல ஒரு ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா அந்த டைமில் நம்ம ஸ்டொமக்கெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த டைமில் இந்த மாதிரி மருந்து குழம்பு கண்டிப்பாக சாப்பிட்றது நல்லது. மருத்துவ குணம் உள்ள பதார்த்தங்களை மட்டும்தான் அவங்க சாப்பிடலாம். அந்த தாய்ப்பாலில் போய் இந்த காரம் அதெல்லாம் சேரக்கூடாது. இவர் வந்து உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஏகப்பட்ட விஷயம் நாலேஜ் நிறைய இருக்குது. இந்த பூண்டு வந்து குழந்தை பிறந்து 40 நாள் வெறும் நெய்யில் வறுத்து சும்மா லைட்டாக உப்பு மட்டும் போட்டு கொடுப்பாங்க. இது ஃபீடிங் மதர்ஸ் நர்சிங் பண்ணுறப்போ தாய்ப்பால் நிறைய சுரக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ருசியும் குறையக்கூடாது, அந்த மருத்துவமும் குறையக்கூடாதுன்ட்டு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மருந்து குழம்பு பண்ணும்போது இந்த மருந்து குழம்புல யூஸ் பண்ணுற அந்த மசாலா பவுடர். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வந்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா திரு சுரேஷ் சக்கரவர்த்தி சாரை தான் மீட் பண்ண போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீட் பண்ணி பேசி. சமையலில் தான் நம்ம சந்திக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி உங்களை நான் தேடி வந்திருக்கேன். மருத்துவ குணம் உள்ள ஒரு சூப்பர் குழம்பு பண்ண போகிற சொன்னீங்க. அதாவது மருந்து குழம்பு. அந்த மருந்து குழம்பை பற்றி சொல்லுங்களேன். அதாவது இப்போ தான் அலோபதி மெடிசன்லாம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டி கை மருந்து. இந்த மருந்து குழம்பு ஜென்ரல் ஹெல்த்துக்கு செய்வாங்க. புள்ள பெத்தாள் குழம்புன்னு சொல்லுவாங்க. இதை குழந்தை பிறந்தா கொடுக்குறது. இது ஒவ்வொரு வீட்டில் ரெசிபி மாறும். ஸோ நாட்டுப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் அந்த மருந்து குழம்பு பேர் சொன்னாலே அப்படியே இந்த மேக்னெட் மாதிரி வந்துட்டாங்க பாருங்க. என்னம்மா உங்கள் பேர் என்ன? கஸ்தூரி. இந்த மருந்து குழம்பு சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? நான் சாப்பிட்டுக்கிறேன் சார். அந்த மருந்து குழம்பு எதுக்காக சாப்பிடுவாங்க? குழந்தை பெற்றவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க. ஓகே. எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க, எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. ஓகே. நீங்கள் செய்வீங்களா? நானும் செய்வேன். ஓகே. இன்னைக்கு சாரோட வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த மருந்து குழம்பு தான் எங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறாரு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரெசிபி காமிக்கணும்னு சொல்லி சொன்னாரு, அதெல்லாம் தேடி வந்திருக்கேன். அது ரொம்ப தேங்க்ஸ், அது நல்லது தான். சரி, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றிம்மா. ஓகே. பார்த்தீங்களா, எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸில் இந்த மருந்து குழம்பு பிடிக்காதவங்களே கிடையாது. அதுலேயும் ஸ்பெஷலாக ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்களே, ஆமாம், அவங்க வந்து இது ஒரு சட்டி நிறைய பண்ணி தர சொல்லி வச்சு பீரோவில் வச்சு பூட்டிப்பாங்க. உண்மையாக சத்தியமாகவே விளையாட்டுக்கலாம். அவங்க அவ்வளோ அது யாருக்கும் தரமாட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அவங்க சிஸ்டர், கொஞ்சம் கொடுக்க சொல்லு சுரேஷ், தரமாட்டேங்குதுன்னா ஃபோன் பண்ண, இல்லை அவள் வேறு எதாவது சாப்பிட்டு வந்து நான் தரமாட்டேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த மருந்து குழம்பு அந்த காலத்தில் உணவே மருந்து. மற்றபடி வந்து இந்த குழம்பு நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் சரியாகுமா? இது புள்ள பெத்தாள் குழம்புன்னு சொல்லி பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு வந்து சில இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த மருந்து குழம்பு செய்ய போகிறது வந்து நாமளாக நம்ம வீடுங்களில் ஒரு சைவ நாள் அன்னைக்கு ஒரு குழம்பு ஒன்று செய்யணும். இல்லை நிறைய வெளியூரெலாம் போய் கல்யாணங்களில் அங்கங்கெல்லாம் சாப்பிட்டு வயிறுலாம் ஒரு செட்டாக இல்லைன்னா அப்போ சாப்பிட்டோன்னா தெளிவாக கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதாவது நம்ம ஸ்டொமக் ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் மற்றபடி நிறைய சாப்பிட்டாலும் கிளியர் பண்ணுறதுக்காக சாப்பிட்றது. புள்ள பெத்தாளுக்கு அதுக்கு தான் கொடுக்குறது. ஒன் ஆஃப் த ரீசன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அவங்க வயிறு உபசமாக இருக்கும் இல்லைங்களா, அதை எடுக்கிறதுக்காகவும் அது கொடுக்கப்படும். நல்ல விஷயம் சார், இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. சரி, எனக்கு அந்த மருந்து குழம்பு எப்படி பண்ணி சொல்லிட்டு வீட்டில் போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஓகே. சுரேஷ் சார்கிட்ட நான் கேட்டிருந்தது ரைஸ் ரெசிபி ஆந்திரா ஸ்டைலில் பண்ணலாமா சொல்லி கேட்டேன். அதெல்லாம் வேண்டாம், இதை பண்ணடா அப்படி சொல்லி சொன்னார். ஸோ உரிமையோடு வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். போகலாமா? வாங்க சார்.
ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த விஷயம், அந்த மருந்து குழம்பு 4 பேர் காமிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தேங்க்யூ. சேம் இயர். பயங்கர பிஸி ஷெஃப்பு, பெரிய ஷெஃப்பு. ஊரில் எந்தெந்த வீடு சந்து பொந்து சின்னது பெருசுன்னு எல்லா இடத்துலையும் பூந்துடுறாரு. இல்லை என்னென்னவோ ரெசிபிலாம் நோண்டி நுங்கெடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தது பெரிய விஷயம். தேங்க்யூ இதில் பர்டிகுலராக இந்த மருந்து குழம்பு பண்ணும்போது இதில் ஸ்பைசஸ்லாம் என்ன மாதிரி ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி கொஞ்சம் நல்லாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து குழம்பு நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களோட அம்மா கிட்டேயோ இல்லை பாட்டிக்கிட்டேயோ கற்றுக்கிட்டு அந்த மாதிரி ரெசிபி எதனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இதை கற்றுக்கிட்டீங்களா இல்லை நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? இல்லை நம்ம தானாக நமக்கு தெரியறதுக்கு நம்ம என்ன சுயம்புவா? ஏங்க நீங்களாம் காலேஜில் போய் தானே ஷெஃப்பு என்னென்னவோ கிரேட் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் பாஸ் பண்ணி வந்து ஷெஃபாக வரீங்க இல்லையா? ரைட்டு. ஆனால் பாருங்கள் நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல, சும்மாவே ஷெஃப்ன்றாங்க. என்ன நான் ஷெஃப்லாம் இல்லைங்க, நான் சாதாரண குக்கிங். இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். இல்லைங்க, உங்கள் சமையல் நான் சாப்பிட்ருக்கேன். ஷெஃப் கிடையாதுங்க. ஷெஃப் இல்லை, ரைட். நல்ல ஒரு சமையல் பண்ணுங்க. நல்ல நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். ஸோ இதில் என்னென்னா அப்படி இருக்கிறவங்க வந்து பாரம்பரியமாக வருது தெரிஞ்சுக்கிறது. இல்லை நீங்கள்லாம் போடுறீங்களே, இப்போ தான் யூடியூப் வந்துருச்சு. அப்போ எங்கள் காலத்தில் யூடியூப்லாம் கிடையாது. எங்கேயாவது போனோம்னா எதாவது சாப்பிட்டா புரிஞ்சா அது வந்து எங்கள் அம்மா வந்து பழக்கினாங்க. சரி, நான் சமையல் கற்றுக்கணும், தெரியாமல் இருக்கக்கூடாது, எல்லா கலையும் தெரிஞ்சிருக்கணும்ன்ட்டு என்ன பண்ணுவாங்க, சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து எங்களை ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்டோடு அனுப்பிச்சிருவாங்க. நான் 5 வயசு 5வது படிக்கிற பையனை. ஆமாம், எல்லா ஊரும் சுற்றி பார்க்கணுன்ட்டு அந்த ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் போவாங்க ஒரு மாதம். அப்போ வீட்டில் வந்து வேலைக்காரங்க டிரைவரு எல்லாரையும் நிப்பாட்டிட்டு வீட்டை பூட்டிடுவாங்க. வெளியில் ஒரு இது இருக்கும் மெயின் டோர் கிட்டக்க, அது வழியாக சாமான் வாங்க கொள்ள ஒரு மேனேஜர் வந்து வாரத்துக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருவார். நாங்களே சமைச்சிக்கணும், சரி ஓகே, வீடை க்ளீன் பண்ணணும், துணி துவைக்கணும், மொத்தமும். தப்பி தவறி யாராவது சர்வெண்ட்லாம் அந்த பக்கம் நாங்கள் கூப்பிட்டு, அப்போ ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது, தப்பி தவறி வந்துட்டாங்கன்னா அவங்க வேலையை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நாங்களாம் எல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி அப்படி போட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் எல்லாமே. என் சமையல் ரூம் வந்து என்ன தான் சுத்தமாக இருந்தால் தான் சமைக்க முடியும். நல்ல விஷயம் சார். இந்த மாதிரி விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கவர் பண்ணுற ஒரு விஷயம். அது என்ன கேட்டிங்கன்னா அந்த அனுபவம் தான் இன்றைக்கி பண்ணுறீங்க. தேங்க்ஸ் டு மை மதர். ஆமாம், இந்த மருந்து குழம்பு பெரும்பாலும் புள்ள பெத்தாள் குழம்புன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்து 40 நாளைக்கு இந்த குழம்பு தான். அதில் வந்து நிறைய விஷயங்கள் சேர்க்க மாட்டாங்க, மீன் டெலிவரி ஆன லேடிஸ்க்கு. அது காரணம், அவங்க வந்து நர்ஸ் பண்ணுறாங்க குழந்தைங்களை. அந்த தாய்ப்பாலில் போய் இந்த காரம் அதெல்லாம் சேரக்கூடாது. அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பாலில் போகக்கூடிய அதை இவங்களுக்கும் அந்த புண்ணு உள்ள ரணமாக இருக்கும் இல்லையா, அதை ஆற்றக்கூடிய மருத்துவ குணம் உள்ள பதார்த்தங்களை மட்டும்தான் அவங்க சாப்பிட்லாம். சரி ஓகே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த குழம்புல பெரும்பாலும் அவ்வளோதான் இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விஷயம். இதுதான் இந்த மருந்து குழம்புக்கு பொடி. ஓகே. இது வந்து ஜென்ரலாக நான் வந்து 150 கிராம் 100 கிராம் சொல்லிடுறேன். 150 கிராம் பரங்கி சக்கை. பரங்கி சக்கை, ஆமாம். ஓகே. பரங்கி சக்கைன்றது வந்து ஒரு உட்டு மாதிரி இருக்கும். அதை சொல்லி ரம்பத்தில் அறுத்து அதை நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 100 கிராம் சுக்கு, 100 கிராம் மிளகு, 100 கிராம் ஆமணங்காய், ஆமணங்கிழங்கு, 100 கிராம் கண்டத்திப்பிலி. இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் மாறும். இதில் வந்து நீங்கள் என்ன இன்னும் சேர்ப்பாங்கன்னா சித்திரத்தை, அதுக்கப்புறம் அரிசி திப்பிலி, நாட்டுப்புறத்து கடையில் இதெல்லாம் கிடைக்கும். ஓகே. இதை வாங்கி இது எல்லாத்தையும் நல்லா இடித்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து அதை அப்புறம் பொடி பண்ணணும். அப்படியே மிக்சியில் போட்டிங்கன்னு வைங்க, மிக்சி தானாக உடஞ்சிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி தான் பண்ணுவேன். இது அப்போ நீங்கள் வீட்லேயே பண்ணி வச்சுருங்க? ஆமாம், பண்ணி வச்சுருவோம். நல்ல விஷயம். ஓகே. இது எப்படி காரத்தன்மை இருக்குமா? எப்படி அந்த மிளகு இருக்கு இல்லையா, மிளகு சுக்கு இருக்குது, மிச்ச மருத்துவம்லாம் ஓரளவுக்கு அந்த காரம் இருக்கும். இது வந்து ஒரு செட்டிலான ஒரு பேலன்ஸ்டான இந்த ஃப்ளேவர் கிடைக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் இல்லாமல் அந்த ஒரு பேலன்ஸ்டான ஃப்ளேவர். ஆமாம், எல்லாமே சமமாக போடுறோம் இல்லைங்களா. ஓகே. பரங்கி சக்கை மட்டும்தான் 150, ஏன்னா அது சக்கை, அது மட்டும் தான் 150 கிராம். சும்மா கையளவு கண்ணளவு தாங்க அந்த காலத்தில். இப்போ தான் வேயிங் ஸ்கேல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. நான் சொல்லுவேன் எனக்கு முன்னாடி அந்த காலத்தில். ஓகே. இது பண்ணி வச்சிட்டீங்கன்னு வைங்க, ஃப்ரிட்ஜில் 1 மாதம் 2 மாதம் ஒன்றும் ஆகாது. சரி. ஆனால் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இதை எப்படி பதப்படுத்தி வைக்கிறோம்? அதாவது எண்ணெய் இருந்தால் கெட்டு போகாது. இப்போ தான் ஃபுட் கலர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம், அப்போ அதெல்லாம் கிடையாது. சுத்தம் எதுவுமே சுத்தமாக நம்ம கையாண்டோம்னா, இப்போ ஊறுகாவே இருக்குது, ஈர கையோட ஈரக்கரண்டியை போட்டு எடுக்கக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறாங்க? வேற எக்ஸ்டர்னல் ஃபாரின்
ஆப்ஜெக்ட்ஸோ இதுவோ அதுக்குள்ளே சேரக்கூடாது. சார் 8 பேருக்கு வைக்கிற மாதிரி மருந்து பொடி 5 டீஸ்பூன், 200 கிராம் பூண்டு, ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம், கடுகு 1 டீஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், புளி வந்து இந்த ஒரு எலுமிச்சம்பழம், ஹிமாலயன் சால்ட்டு, சாம்பார் தூள் 3 டீஸ்பூன். என்ன பண்ண போறோம்? பொன்னான கைகளில் அடுப்பு பற்ற வைக்கணும். கண்டிப்பா பற்ற வைங்க. நீங்க ஆரம்பிங்க சார். இப்போ என்ன வேணும்? நல்லெண்ணெய் ஊற்றணும். சரி, ஓகே. இந்தாங்க. இந்த இடத்துல நான் பெரும்பாலும் நான் சமைக்க போகும்போது ஒரு ரெசிபிக்கு வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணி சொல்லி நான் கேட்பேன். அது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில். இந்த ரெசிபிக்கு வந்து எதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம்? பெரும்பாலும் தமிழ் சமையலில் வந்து நல்லெண்ணெய் தான். ஓகே. அதுவும் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்னா அதுதான் பயன்படுத்துவாங்க. இந்த நல்லெண்ணெய்க்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதுக்கு ஒரு புக்கே இருக்குது. இப்போ நான் சொன்னேன்னா 365 எபிசோட் ஆகும். அவங்கவுங்க கூகுளில் போய் பாருங்கள். இந்த எள்ளுக்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சமையலில் வந்து நிறைய எள்ளு பயன்படுத்துவோம். அந்த நல்லெண்ணெய் தான் அதிகம். கடலெண்ணெய் வந்து இந்த பொரிக்க கொள்ள. இப்போ இந்த குழம்பே நான் வந்து ஊற்றிருக்கிறேன், ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இது பதப்படுத்தி வைக்கணும், ரொம்ப நாள் வைக்கணும்னா மேலே ஊறுகாய்க்கு ஊற்றுற மாதிரி பச்சை நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. எப்படியும் சாப்பாட்டில் வந்து பனைஞ்சி சாப்பிட்றப்போ நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிட போகிறோம். அதை குழம்புலேயே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த லேயரில் வந்து இந்த பூஞ்சை காலம் அதெல்லாம் பிடிக்காது. தப்பித்தவறி ஈரக்கரண்டிலாம் போட்டிங்கன்னா, போடாமல் இருந்தால் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். நல்ல விஷயம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. சரி, ஓகே. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். சரி, ஓகே. இவ்வளோதான். சரிங்களா? அந்த உளுத்தம் பருப்பு பெரும்பாலும் புள்ளப்பெத்தாள் குழம்புல பயன்படுத்துறது கிடையாது. எதுக்குன்னா பருப்பு வந்து கேஸ் கொண்டு வரும். அந்த குழந்தைங்களுக்கு அந்த பால் குடிக்கிறப்போ அது போச்சுன்னா ரொம்ப அவதிப்படும். சின்ன பிஞ்சு கை குழந்தை. ஸோ அதனால் அவங்களுக்கு பருப்பு வந்து தரமாட்டாங்க. சரி, ஓகே. ஸோ அதனால் பருப்பு தாளிக்கல. இதில் தாளிக்கலாம். வடாகம் இருந்தால் வீட்டில் வடாகம் இருந்தால் அதை போட்டு தாளிக்கலாம். வெறுமை நம்ம சாப்பிட்றப்போ. இது வந்து மருத்துவமாக அவங்களுக்கு யார் டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுக்குறப்போ இதை போடாது. ஓகே, டன். ஸோ அதனால் உளுத்தம் பருப்பு சேர்க்கறதுல கடுகும் அந்த வெந்தயம் போட்டிருக்கோம். நல்லா பொரிஞ்சு வருது. அதுக்கு பிறகு கருவேப்பிலை. பச்சை கருவேப்பிலை வாங்கி கழுவி ட்ரை துணியில் ஃபேன் அடியில் வச்சு காய வச்சுருக்கோம். ஓகே. சரி, இப்போ கடுகு வெடிச்சிட்ருக்கு. சரி, ஓகே. சத்தம் கேட்குதா? ஆமாம். டக் டக் நல்லா பொரிஞ்சு. இந்த சத்தம் வந்து முதல்ல மெதுவாக ஆரம்பிக்கும், அப்புறம் கடகடன்னு ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அந்த டைமில் முதல்ல வெங்காயத்தை போடணும். சரி, சரிங்களா? 150 கிராமுக்கு கம்மியாக தான் போட போகிறேன். ஓகே. இந்த வெங்காயத்தை பொடிச்ச கட்டணும் அவசியம் இல்லை, டேரெக்டாக அப்படியே தான் போடுறோம். அந்த குழம்பு ரெடியான பிறகு சில பேர் சொல்லுவாங்க அந்த வெங்காயம் அந்த புளியோட சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எதுனா இருக்காது? அதில் முழுசாக தான் போடுவேன். எதுக்கு வெட்டணுமோ அதுக்கு வெட்டணும். இது கிரேவியாக வரணுப்போ வெட்டணும். இதில் வந்து முருங்காயோ கத்திரிக்காயோ எதுவும் போடல. ஸோ இதுதான் வஞ்சனம்னுவோம் செட்டிநாட்டில். அப்படின்னா வஞ்சனம்னா சைட் டிஷ். ஓகே. குழம்புக்கு ஒரு சைட் டிஷ்னா அதுதானே. புரியுது. இதுக்காக தனியாக செய்ய வேண்டியது இல்லை, அதுவே எடுத்து நம்ம. ஆமாம், இல்லை இதுக்கு இல்லை. அதாவது குழம்புல போடுவாங்க இல்லையா, கூட்டில் இதுலலாம், அப்போ அதை வெட்டி போடணும். சின்ன வெங்காயம் சாம்பார் வைக்கிறப்ப எப்படி போடுறாங்களோ அது மாதிரி தான் முழுசாக அப்படியே போடுறோம். இது கொஞ்சம் ஆச்சா. இப்போது பூண்டு மொத்தமும் இன்னும் கூட போடலாம். இது 200 கிராம் பூண்டு. ஓகே. நீங்கள் இன்னும் கூட போடலாம். சரிங்களா? 200 கிராம் பூண்டு சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க, சின்ன பூண்டு. ஓகே. இதில் ஒரு ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன செய்யணும்? உப்பு. அதான் உப்பு போட்டிங்கன்னா சொல்லுங்கள் ஷெஃப்பு. உப்பு போடும்போது தான் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த தண்ணியை வந்து உங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ சீக்கிரமாக குக் ஆகும். இது நான் கற்றுக்கிட்ட விஷயம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மலை உப்பு தான் யூஸ் பண்ணுறோம், ஹிமாலயன் சால்ட்டு. ஓகே. அது எதுக்கு என்னன்ட்டு நீங்கள்லாம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஓகே. இது வந்து இப்போது போட்டிருக்கிறேன். அப்புறம் வேணும்னா நல்ல விஷயம். இது வந்து டீஸ்பூனுக்கும் சின்னது. ஸோ 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருப்பேன். ஓகே. அது 2 போட்டால் ஒரு 1/2 இந்த பெரிய ஸ்பூனுக்கு இது. ஓகே. இப்போது இது நல்லா வதங்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ அந்த வெங்காயமும் அந்த பூண்டு நல்லா வதங்கணும். ஆமாம். இப்போ வந்து சின்ன தீயில வச்சிடுறேன். காரணம் என்னன்னா சட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட குக் பண்ணும். சூடு அந்த அளவுக்கு நல்லது மண் சட்டியில. ஸோ அதனால இப்போ சின்னதை வச்சுட்டு இது மூடி போட்டுறேன். சரி, ஓகே. எதுக்குன்னா அந்த பூண்டு வெங்காயம்லாம் அப்படியே மையா வாயில கரையணும்.
கிடையாது. அதுக்கு நம்ம வேற ஏதாவது நான் வெஜிடேரியன் வச்சு நல்லா கடிச்சிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து அது போட்டதும் தெரியக்கூடாது, ஆனால் முழுசாகவும் இருக்கணும். சரி, ஓகே. அதுக்கு வந்து ஸ்டீம் பண்ணுறது பெட்டர். நிறைய பேருக்கு பூண்டு பிடிக்காது, அவங்க கூட இதை சாப்பிடலாம், வாசனை வராது. ஓகே. ஸோ அதனால அப்படி பண்ணிடுறோம், முடி போடுறோம். ஓ, நல்ல விஷயம், சூப்பர். இப்போ இந்த வெங்காயம் பூண்டும் அப்படியே ஸ்டீம் ஆகுது, அந்த ஆவிலேயே வந்து நல்லா வெந்திரியாக இருக்குது. இப்போ அது ஆகிட்டு இருக்கா. ஓகே. இப்போ அந்த சின்ன தீயிலே இருக்கணும். ஓகே. இப்போ இதோட ஹீரோ, ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்களா, மருந்து பொடி. ஓகே. இது தூக்கலாக போடணும். இந்த இடத்துல மருந்து பொடி போடும்போது இன்கேஸ் எங்கள் வீட்டில் பண்ண முடியல, இந்த மருந்து பொடி வந்து ரெடிமேடாக வந்து கடையில் எங்கே கிடைக்குமா? கடையில் கிடைக்கும், ஆனால் அவன் என்ன போடுறான்னு தெரியாது இல்லையா. கடையில் எல்லாமே கிடைக்குது இப்போ. ஸோ கிடைக்காத பொருளே இல்லை இப்போ, சரிங்களா. அதனால கடையிலே வாங்கிக்கலாம் மருந்து குழம்புன்னு. சில கடையில் மருந்து குழம்புன்னு சொல்லிட்டு லேகியம் பொடியை கொடுத்துருவானுங்க, தப்பாக கொடுத்துருவாங்க. இந்த வாசனை வரணும். நல்ல விஷயம். இது ஓமம் கூட சேர்த்துக்கலாம். ஓகே. இதில் டேபிள் ஸ்பூன் 15 கிராம், டீஸ்பூன் வந்து 5 கிராம். டீஸ்பூன். ஆமாம், ஆனால் நம்ம டீஸ்பூன் கணக்கில் வச்சுக்கோ. 1 2 3 4 5. எங்கள் வீட்டில் எல்லாமே 5 கணக்கு தான், ஒத்தப்படையில் தான் போடுவாங்க. அது என்ன காரணம் தெரியாது. ஓகே. எங்கள் அம்மாவுக்கு இந்த நம்பிக்கைலாம் கிடையாது. பட் ராஜமான எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஓகே. எப்போவுமே குழம்பு வைக்கிறப்போ புளியில தானே கரைக்கணும் இந்த இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. இல்லை, இந்த பச்சை வாசனை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு மிதமான தீயில போடணும். தக்காளி போட்டு வைக்கிற குழம்பு இது போட்ட உடனே தக்காளியை போட்டுடலாம். இப்போ நான் இது போட்டுட்டு புளியை போடுவோம். இது வந்து சாம்பார் தூள். ஓகே. ஓகே. 1 2 3. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது 5 3 ஸ்பூன். ஓகே. இது மஞ்சத்தூள் நல்லது, அதனால 1. சரி. அதாவது சின்ன டீஸ்பூன். இது காலுக்கு கம்மியான மஞ்சத்தூள், டீஸ்பூன் கணக்கில். டீஸ்பூன் ஆச்சுங்களா. சரி. இப்போ இதை ஒரு கிண்டுவோமா. இவங்களை கிண்டி விட்டுவிட்டு இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி எடுத்து இதில் ஊற்றிடும். இதில் ஊற்றிடும். சரிந்தாங்க. இப்போது இந்த மசாலா வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அது வதங்கிருச்சு. இதுக்கு மேலே வதங்கினா காந்தி கருவாடாயிரும். ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். ஆமாம், ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ புளியை ஊற்றிட்டு பெரிய தீயில வைக்கணும். ஓகே. கலர் வந்து என்னங்க மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கீங்க, ஆனால் ப்ரௌன் கலரில் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மருந்துகள் அப்படி. இது புளியை சேர்த்த உடனே இன்னும் ப்ரௌன் ஆயிரும். சரிங்களா. சரி, ஓகே. இப்போ இது புளி தள்ளியை ஊற்றிடுறோம். சரி, ஓகே. இப்போ தீயை கூட்டி வைக்கணும். சரி, ஓகே. கூட்டி வச்சிட்டோம்னா இப்போ இந்த குழம்புக்கு இந்த தண்ணி பத்தாது. ஓகே. ஏன்னா இந்த குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். அதனால் இப்போ நல்லா ஊற்றுங்க இதில். ஓகே. போதும். இது வந்து 500 ml பிடிக்கிறது. இது இப்போ வந்து ஒரு 300 600 ml தண்ணி ஊற்றிருக்கு டோட்டலாக, புளி தண்ணியோடு சேர்த்து. இதை ஒரு கிண்டணும். சரி, ஓகே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கிண்டிட்டு சுத்தமான ஸ்பூன் எடுத்து இதை, அந்த உப்பு காரம் எப்படி இருக்கு? ஆமாம், எப்படி இருக்கு? இருங்க, வேற ஸ்பூன் தரேன் உங்களுக்கு. இந்த பெரிய ஸ்பூன் தரேன், ஃப்ரெஷ் ஸ்பூன் தான். இது பாருங்க, இந்த ஸ்பூன் இங்கே இருக்குது. அது வரை கேட்பாங்க, எச்ச ஸ்பூனே போட்டாங்க செப்பு. அப்பா, இந்த ஃபஸ்ட் டேஸ்ட் அந்த புளிப்பு, அந்த மருந்து பவுடர், அது அந்த மருந்து குழம்பு பவுடர், அந்த நல்ல வாசனை தெரியுது. அதுக்கப்புறம் தான் அந்த காரத்தன்மை. இன்னும் குக் பண்ணும்போது அந்த இது டெக்ஸ்சர் மாறும். பட் எதுவாக சாப்பிட்றதா இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டிங்கன்னா ஓகே, இது நிறைய போட வேண்டாம். இந்த மாதிரி மருந்து குழம்புக்கு முன்னோர்கள் வந்து என்ன மாதிரி ஒயிட் ரைஸ் தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை சோளம் கம்பு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட? இல்லை, அது வந்து அந்தந்த அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ராகி வந்து சூடு, கம்பு குளிர்ச்சி. ஸோ இந்த மாதிரி சோறு தான் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு, சரி, ஓகே, மறுபடியும் இது வந்து மண் சட்டினால சின்ன தீயில வைக்கிறேன். சரிங்களா. இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம், சரிங்க, இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே. 10 ஆச்சா 15 ஆச்சாலாம் கேட்காதீங்க. இப்போ பாருங்க, அடி பிடிக்கல. சட்டிக்கு வந்து நான்ஸ்டிக்கோட சட்டி எவ்வளோ பெட்டர். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. ஆமாம். ஓகே. ஓகே. ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. ஓகே. எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னா தீ சின்னதாக தான் இருக்கணும். ஓகே. இல்லாட்டா என்ன ஆகும், அந்த சூட்டில் எண்ணெய் பிரிஞ்சு தெரிச்சிட்டே இருக்கும். ஸோ சின்ன தீயில வச்சோம்னா குழம்பு சுண்ட வைப்பாங்க இல்லையா, அதுதான் இந்த ஸ்டேஜ். இப்போ ஓகே. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே கலெக்ட் ஆகும்.
லைட்டாக அது மேலே வர ஆரம்பிக்குது. ஆமாம். இப்போ இந்த இடத்துல இந்த குழம்போட டெக்ஸ்டர் வந்து திக்காக இருக்கணுமா இல்லை தின்னாக இருக்கணுமா எப்படி? எங்கள் வீட்டில் எல்லாமே திக்காக தான் இருக்கும். ஓகே. ஆமாம். இதுக்கு கொத்தமல்லி கிடையாது இந்த குழம்புக்கு. பச்சை கருவேப்பிலை மட்டும் தான். பச்சை கருவேப்பிலையை நல்லா பிரித்து, ஓகே, முதல்ல தாளிக்கிறப்ப போட்டோம், பிரித்து போட்டுட்டு எண்ணெயெல்லாம் வந்துருச்சா, ஓகே, அடுப்பை நிப்பாட்டிட்டு, சரி, கொஞ்சம் பச்சை நல்லெண்ணெய். ஓகே. இது சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம், பட் இது பச்சை நல்லெண்ணெய். சரி, ஓகே, அவ்வளோதான். சும்மா ஒரு 20 ml. சரி, ஓகே, போட்டுட்டு இப்போ இதை மூடிடணும். அவ்வளோதான். எதுக்குன்னா அந்த சத்து எல்லாம் வெளில போயிடக்கூடாது, ஆவியை பிடிக்கணும். ஓகே. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணுறோம். சரி, ஓகே. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். சாப்பாடு ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்குது. சோறு ரெடியாக இருக்குது. வச்சு நீங்கள் இங்கே பாருங்களேன், அந்த ஆயில் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே மேலே தள்ளுது, அப்படியே சூப்பராக. இந்த பச்சை எண்ணெய் போய் சூடு எண்ணெயெல்லாம் இஸ்துக்கும். இஸ்துக்குன்னு இது மெட்ராஸ் பாஷையில் செட்டிநாட்டு பாஷை தான். இஸ்துக்குன்னு அப்படி வரும். சரிங்களா? பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கலக்கி வச்சுட்டு தரமான ஒரு மருந்து குழம்பு. வாங்க தட்டு எடுத்தாங்க. என்னங்க நல்லா இந்த வெங்காயம் போட்டு போடுறோம். எல்லாம் போடுறேங்க, உங்களுக்கு தானே செஞ்சுருக்குறோம். இருங்க, ரவுண்டுன்னு வாங்க செட்டிநாட்டில். ஓகே. ரவுண்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டு, ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கம்பல்சரியா இந்த நல்லெண்ணெய் கடைசியாக சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இல்லைங்க, இந்த நெய் அவ்வளோவா பயன்படுத்த மாட்டோம். நல்லெண்ணெய் தான் எல்லாத்துக்குமே. பச்சை நல்லெண்ணெய் தான் ஊறுகாய் சாப்பாட்டுக்கு, பருப்பொடி சாப்பாட்டுக்கு, எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் பழக்கம். எங்கள் வீட்டு பழக்கம். உங்கள் வீட்டில் என்ன பழக்கமும் பண்ணுங்க. ஓகே. இன்னும் கொஞ்சம் குழம்பு. அருமை அருமை. அதாவது எங்கள் வீட்டில் சாம்பாராக ரசமாக தான் தாராளமாக ஊற்றி சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, எங்கள் வீட்டு பழக்கம் தான் அப்படி தான். அது எப்படின்னா இப்படி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நான் வச்சுக்கிறேன். சூப்பர் சூப்பர். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிறேன். அருமையான குழம்பு. அடடடடா. ஈவன் நீங்கள் வீட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு மருந்து குழம்பு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து வெறும் நாளில் வந்து மாசி கருவாடு, எறா கருவாடு இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு வைக்கலாம். சரி, ஓகே. வெத்தலை போட்டு வைக்கலாம். அப்படி போடலாமா? போடுவாங்க. வெத்தலை வந்து நம்ம எப்படியுமே கீரை செய்கிற மாதிரி தான். அவ்வளோதான். வெத்தலை போட்டு செய்வேன். போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலைக்கு பதிலாக வெத்தலை தாளிக்கிச்ச போடாமல் கடைசியாக கூட வெத்தலை போட்டு சரி வைக்கலாம். சூப்பராக இருக்கும். சூப்பர். வார்த்தைகளே இல்லை, அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு குழம்பு. நான் நிறைய ஊரில் போய் ட்ரை பண்ணுற அந்த ரெசிபி எப்படி கற்றுனேன், இன்றைக்கி உங்ககிட்ட கற்றுக்கிட்ட இந்த ரெசிபி அனுபவமே வேறு மாதிரி. அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக் ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லை, அந்த மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குது, எதுக்காக எங்கள் வீட்டில் பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க. நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் வந்து இதே தொழிலாக வச்சுக்கிட்டு படித்து இவ்வளோ தரீங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாம் வாழையடி வாழையாக தலைமுறையாக அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள்லாம் ஒரு பெரிய காரணம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி. நன்றி சார். நன்றி சார். ஒவ்வொரு ஊரில் போய் ஒவ்வொன்று நான் பயங்கர ஃபேன். எல்லா எபிசோடும் பார்த்துருவேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சாதாரணமாக ஷூட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஊராக போய் அவங்கள தேடி அதை கண்டுபிடிச்சி கொண்டு வருது. இது வந்து ஆர்கைவாக வரக்கூடிய பல ஜெனரேஷனுக்கு பயனாகும்னு என்னோட நல்ல விஷயம் சார். தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் இந்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா. டேக் கேர்.